12th ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் ரிசல்ட்டுக்காக பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஒரு ஆசை. இப்போ 12th முடித்த மாணவர்கள் நிறைய பேருக்கு அடுத்தடுத்து என்ன படிக்கலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தேடிட்டு இருக்கீங்க. இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அதுக்கான அஃபீஷியல் வெப்சைட் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2026 அஃபீஷியல் வெப்சைட் ஓப்பன் செய்யப்பட்டிருக்கு. இந்த வெப்சைட் வழியாக தான் நம்ம தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய கவுன்சிலிங் வழியாக கவர்மெண்ட் கோட்டால அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய காலேஜில் நம்ம வந்து ஜாயின் பண்ண முடியும். இப்போ இந்த வெப்சைட் வழியாக நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும், இது வழியாக நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிறத 12th மாணவர்களுக்கு டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்க வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். அதாவது மாணவர்களே நல்லா தெளிவாக கேட்டுங்க. நீங்கள் இன்ஜினியரிங் படிங்க, படிக்காமல் போங்க, அதெல்லாம் மேட்ரே கிடையாது. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதவே தேவையில்லை. நல்லா கேட்டுங்க 12th மாணவர்களே, நீங்கள் சிபிஎஸ்சி போர்டில் படிச்சிருக்கலாம், ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கலாம், ஆனால் எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமே எழுதாமல் நம்ம தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய கவுன்சிலிங் வழியாக நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க முடியும். இது வந்து முழுக்க முழுக்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய காலேஜுக்கு மட்டும்தான் இந்த கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கவுன்சிலிங் வழியாக நம்ம காலேஜ் ஜாயின் பண்ண முடியும். அதுக்கான அதிகாரப்பூர்வ அஃபிஷியல் வெப்சைட் இதுதான். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கை TNEA 2026 விண்ணப்ப பதிவு உத்தேசமாக 2026 வருடம் மே மாதம் 2வது வாரத்தில் தொடங்க உள்ளது. நமக்கு மே வந்து 2nd வீக்கில் நமக்கு வந்து வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து ஓப்பன் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான ஒற்றை சாளர கலந்தாய்வுக்கான ஒரே அதிகாரப்பூர்வ இணையதளம் www.tneaonline.org இதுவாகும். இந்த வெப்சைட் வழியாக தான் நீங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும். மாணவர்களும் பெற்றோர்களும் சேர்க்கை தொடர்பான மேலும் விவரங்கள் இவ்விணையதளத்தில் வெளியாகும் என்று தெரிவித்து கொள்ளப்படுகிறது அப்படின்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வெப்சைட் வழியாக தான் நீங்கள் எந்த காலேஜில் படிக்க போகிறீங்கிறத முடிவு பண்ண போகிறீங்க. இந்த வெப்சைட் தான் உங்களுடைய வாழ்க்கையவே முடிவு பண்ண போகுது. ஏன் அப்படின்னா, நீங்கள் தான் வந்து இப்போ எல்லாருமே 12th ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்களா? நம்மளோட ஸ்டேட் போர்டு மாணவர்களுக்கு மே 8ஆம் தேதி ரிசல்ட் வந்துட போது. சிபிஎஸ்சிக்கு மே 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே ரிசல்ட் வந்துடும். வந்த பிறகு மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ மார்க் எடுப்பீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கட் ஆஃப் என்ன வருங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பார்த்த பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜ் எல்லா காலேஜுக்கும் போன வருஷம் 2025 எந்த கட் ஆஃபுக்கு சீட்டு கிடச்சிச்சு, எந்த ரேங்க்குக்கு சீட்டு கிடச்சிச்சு, ஒவ்வொரு கோர்ஸுக்கும் இந்தந்த கம்யூனிட்டி ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எந்த கம்யூனிட்டிக்கு சீட்டு கிடச்சிச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட வெப்சைட்லேயும் அதை அப்டேட் பண்ணியிருக்கேன், அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஆனால் இப்போ இந்த வெப்சைட்டில் அந்த கட் ஆஃப் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்குற மாதிரி எந்த ஒரு டேட்டாவும் கொடுக்கல. கண்டிப்பாக இந்த இங்கே பாருங்கள், நல்லா கேட்டுக்கணும், TNEAonline.org இங்கே பாருங்கள், www.tneaonline.org இந்த வெப்சைட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வழியாக தான் நம்ம வந்து கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு இதிலேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் விண்டோவில் உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஆன்லைன் கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது வழியாக தான் உங்களுக்கு அதாவது ரேங்க் கொடுத்து கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங்கு காலேஜ் எல்லாத்தையும் இது வழியாக தான் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. அதனால் இந்த வெப்சைட் மிக மிக முக்கியமான ஒரு வெப்சைட்டாக இப்போ உங்கள்கிட்ட நான் தெரியப்படுத்துகிறேன். இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இதில் ஏகப்பட்ட காலேஜ் வந்து இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்குவாங்க. டீம்டு யூனிவர்சிட்டியெல்லாம் கலந்துக்க மாட்டாங்க. இப்போது இங்கே பாருங்கள், நான் அதுக்காக டீட்டெயிலாக எடுத்து வச்சுருக்கேன். தமிழ்நாட்டில் நிறைய காலேஜ் வந்து இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜ், சிஇஜி கேம்பஸு, ஏசிடி கேம்பஸு, சாப் கேம்பஸு, MIT கேம்பஸு, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இது எல்லாமே வந்து யூனிவர்சிட்டி கேம்பஸில் இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் தந்தை பெரியார் கவர்மெண்ட் காலேஜ் வந்து கோயம்புத்தூர், அப்புறம் வந்து தருமபுரி, அப்புறம் கிருஷ்ணகிரி, அப்புறம் சேலம், அதுக்கப்புறம் ஈரோடு, அதுக்கப்புறம் கந்தர்வாக்கோட்டை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி, அப்புறம் திருநெல்வேலி, அப்புறம் தேனி, அப்புறம் வந்து சிவகங்கை அழகப்பா செட்டியார் காலேஜ் வந்து கிட்டத்தட்ட 11 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. அப்புறம் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது எல்லாமே கவுன்சிலிங்கில்
நம்மளுடைய இப்போ டிஎன்ஏ வெப்சைட் வழியாக நீங்கள் காலேஜை சூஸ் பண்ண போகிற ஒரு முக்கியமான கல்லூரிகளாக இது எல்லாமே இருக்கும். இது சிக்ரி அண்ட் ஷிஃப்ட் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி நம்மளோட சேலத்தில் இருக்குது. இது வந்து சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காரைக்குடியில் இருக்குது. அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸ் ஒரு ஏரியாலையும் இருக்குது. அதன்படி பார்த்தோன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் விழுப்புரம், திண்டிவனம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், அப்புறம் வந்து கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி, அரியலூர், திருக்குவளை நாகப்பட்டினம், பண்ருட்டி கடலூர், அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் ஒரு யூனிவர்சிட்டி காலேஜ் இருக்குது பட்டுக்கோட்டையில், அப்புறம் பாளையங்கோட்டையில் வஉசி காலேஜ், அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸ் ஒன்று இருக்குது. யூனிவர்சிட்டி காலேஜ் கன்னியாகுமரியில் ஒன்று இருக்குது. வஉசி காலேஜ் தூத்துக்குடியில் வந்து ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் மதுரையில் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைவேல கன்னியாகுமரி ஹைவேல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் வந்து ராமநாதபுரம் அங்கே ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் வந்து திண்டுக்கல்ல ஒன்று இருக்குது. ஸோ இது இல்லாமல் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் ஏகப்பட்ட காலேஜ், ப்ரைவேட் காலேஜ் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட காலேஜ் வந்து இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்குவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த கவுன்சிலிங் வந்து நம்மளோட அரசே இந்த கவர்மெண்ட் கோட்டாவுக்கு கவுன்சிலிங் நடத்துவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜ் இப்போ காமிக்கிற பார்த்தீங்களா, இதில் எல்லா காலேஜுமே வரும். ஏகப்பட்ட காலேஜ், இதில் 400க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்குது. பார்க்க போனோம்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இந்த கவுன்சிலிங்கை பற்றி நிறைய பேருக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ அதுக்காக தான் என்னோட பிரத்யேக வெப்சைட், இந்த வெப்சைடுங்கிறது என்னோட வெப்சைடு, உங்களுக்காக நான் ரெடி பண்ணது. இதில் எல்லா கோர்ஸை பற்றியும் நம்மளோட வெப்சைட்டில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கோம். இதுதான் நம்மளோட அஃபீஷியல் வெப்சைட் trendingtamilgobi.com. நீங்கள் வந்து இந்த வெப்சைட் வழியாக நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்காக நான் நிறைய ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கோர்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண போகிறீங்களா, இல்லை எம்பிபிஎஸ்ஸா, பேராமெடிக்கலா, அக்ரிகல்ச்சரா, லாவா, இல்லை வெட்டினரியா, ஃபிஷரிஸா. இப்போ இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு வச்சிங்களேன், இன்ஜினியரிங்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் டீட்டெயிலாக எல்லாமே வந்துடும். கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத இதில் தெளிவாக, போன வருஷம் எந்த ரேங்க்கு யாருக்கெல்லாம் வந்திருக்கு, 7.5 ரிசர்வேஷன் எல்லாத்தையுமே நான் வந்து நம்மளோட அஃபீஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். அதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்துக்கலாம் டீட்டெயிலாக. இப்போ டிஎன்ஏவா, இதில் வந்து உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வரும். எல்லாரும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் போன வருஷம் 2025ஓட ரேங்க் லிஸ்ட், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, எக்ஸ் சர்வீஸ் மேனு, ஜென்ரலு, ஸ்போர்ட்ஸு, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் வரும். அதெல்லாம் பார்க்கும்போது இப்போம்னா இங்கே பாருங்களேன், போன வருஷம் 200 கட் ஆஃபில் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. பாருங்களேன், இது எல்லாமே நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம். 200 கட் ஆஃபில் ஆரம்பித்து எவ்வளோ மாணவர்கள் 200 கட் ஆஃபில் இருந்திருக்காங்கங்கிற இன்ஃபர்மேஷன், போன வருஷம் அஃபீஷியலாக வெளியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட பல மாணவர்கள் 200 கட் ஆஃப் எடுத்திருக்காங்கிறத இந்த நேரத்தில் உங்களுக்கு காமிக்கிறீங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200 கட் ஆஃப்லேயே 141 பேர். ஸோ இந்த ஓப்பனாக எவ்வளோ பேர் என்னென்ன கட் ஆஃப் எடுத்தாங்களோ இந்த ரேங்க் அடிப்படையில் நமக்கு வந்து எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம போக எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் எல்லாமே அஃபீஷியலாக உங்களுக்காக கொடுத்துருக்கோம். யாருக்கு சீட்டு கிடச்சிச்சு. இப்போ ஜென்ரல் கவுன்சிலிங்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் வந்து ரவுண்ட் 1 ஃபஸ்ட் ரவுண்ட் நடக்கும். அதுக்கான அலாட்டல் லிஸ்ட்டு, வேக்கன்சி லிஸ்ட்டு, 2வது ரவுண்டுக்கான அலாட்டல் லிஸ்ட்டு, வேக்கன்சி லிஸ்ட்டு, எவ்வளோ சீட்ஸ் இருந்தது, யார் யாருக்கெல்லாம் சீட்டு கிடைச்சது, 3rd ரவுண்டில் எவ்வளோ வேக்கன்சி இருந்தது, யார் யாருக்கெல்லாம் சீட்டு கிடைச்சது, எல்லாத்தையுமே நம்ம வந்து தெளிவாக கொடுத்துருக்கோம். நீங்கள் நம்மளோட ப்ரீமியம் கைடன்ஸ், இங்கே பாருங்கள், ப்ரீமியமில் இந்த 3000 rupees இதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா எக்ஸாக்டாக நீங்கள் ஒரு நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முழு ஒத்துழைப்பும் நான் வந்து கொடுக்கப்படும். இங்கே பாருங்கள், இந்த 3000 ரூபா கொடுத்து நீங்கள் பே பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த கவுன்சிலிங்கில் உங்களுக்கு எந்த கோர்ஸு எந்த காலேஜில் கிடைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்மளே உங்களுக்கு கவுன்சிலிங்கில் என்டையராக ஒரு நல்ல காலேஜை 1வது ரவுண்டோ 2வது ரவுண்டோ 3வது ரவுண்ட்லேயோ நம்ம எடுத்து கொடுத்துருவோம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். 7.5 ரிசர்வேஷன் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு ₹1 கூட காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. நீங்களும் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கான எல்லாமே நம்ம பண்ணுவோம். ஆனால் அதுக்கு நீங்கள் இந்த ப்ரீமியமில் இப்போவே ஜாயின் பண்ணிக்கங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் மந்த் வரைக்கும் தான் அந்த 3000 ரூபா நான் வந்து கண்டினியூவாக வச்சுட்டு இருக்கேன். இப்போ 5000 ரூபா மாற்றிட்டோம்னா உங்களுக்கு இப்போ ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது. ஏன் அதை ஜாயின் பண்ணிக்கணும்னா, நான் உங்களோட அடிக்கடி பேசிகிட்டே இருப்பேன், எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாம். ஏன்னா ஏகப்பட்ட ஃபோன் கால் நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது ஒரு நாளும். அதனால் இந்த 3000 ரூபாவில் ஜாயின் பண்ணிக்கங்க. இது குறித்து ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் கேட்கலாம். ஸோ அதனால் இப்போ அஃபீஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் கட் ஆஃப் விவரங்கள்லாம் விரைவில் கொடுத்துருவாங்க. நம்ம போக எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.